ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிலன் விபோகன். ஸோ ஜோகோல ரீசெண்டாக அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கான அஃபிஷியல் ஹைரிங் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான இன்வைட் நிறைய பேருக்கு வந்திருக்கேன். நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் வீடியோவும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோலுக்கு எப்பயுமே ஹைரிங் வர மாட்டாங்க. எப்பயாச்சும் தான் வருவாங்க. லாஸ்ட் இயர் வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் மார்ச் ஆர் ஏப்ரல் வந்தாங்க. பட் இதுக்கான பேட்டர்ன் அப்படின்றது இதுதான் ஃபிக்ஸட் பேட்டர்ன் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்தில் வந்து அட்டென்ட் பண்ண ஒருத்தரோட அந்த ப்ராசஸ் அண்ட் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காரு. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் டோர் ஆம்பிஷன் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் யூஸ்வலாக எந்த கம்பெனியோட இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்களோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதில் ஒரு செட் ஆஃப் இது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது போக அந்த ரோலில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணேன். பட் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. அண்ட் அது போக மற்ற ரோலில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எனக்கு தெரிஞ்சவங்களோட கான்டாக்ட்ஸில் பேசும்போது அவங்க சிலர் சொன்னாங்க. பட் அவங்களுக்குமே இதுதான் எக்ஸாக்ட் ப்ராசஸ் சொல்ல முடியாது. அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்த வரையும் மாற்றிட்டே இருப்பாங்க ப்ராசஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன உங்ககிட்ட கொடுக்க போறேன்னா, நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் எந்த மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்றதை நான் சொல்றேன். பட் எக்ஸாக்ட் ப்ராசஸ் அண்ட் ரவுண்ட்ஸ் அது உங்களுக்கு நடக்கும்போது தான் தெரியும். பட் இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறதால நீங்க ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்ல, இப்போ உங்களுக்கு இன்னைக்கு டேட், இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டேட் வரையும் உங்களுக்கு இன்வைட் மெயில் வந்திருக்காது. நீங்க அவைலபிலிட்டி கொடுத்துருப்பீங்க. ஓகேவா? இந்த அவைலபிலிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அவைலபிலிட்டிக்கான ஒரு இன்வைட் மெயில் வரும். அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பத்தியோ இல்ல ஃபர்தர் ரவுண்ட்ஸ் பத்தியோ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு அந்த மெயில வந்து ஃபார்வர்டோ இல்ல ஸ்கிரீன்ஷாட்டோ எனக்கு மெயில் காமிச்சிங்கன்னா நான் அதை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் நான் ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஆல் ஓவர் உங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஜோகோ பொறுத்தவரை ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு வந்து ஹையர் பண்றாங்கன்னா அந்த ரோலை பேஸ் பண்ணி தான் அந்த நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றது இந்த ரோல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். மற்ற கம்பெனிஸ் மாதிரி ஜென்ரலைஸா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா அவங்களோட பேசிக்கான எக்ஸ்பெக்டேஷன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு மேத்தமெட்டிக்கலாவும் ப்ராப்ளம் சால்விங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ், சூடோ கோட் அண்ட் அடுத்த ரவுண்ட் ப்ரோக்ராமிங் இருக்கும். அதே மாதிரி இப்போ வெப் டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா HTML, CSS, JavaScript அண்ட் ரவுண்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் பில்டிங். இந்த மாதிரி அந்த ரோல் ரெலவெண்டா தான் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது இந்த ரோலுக்கு எந்த அளவுக்கு நீங்க ரெலவன்சியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு ரவுண்ட் 1ல இருந்து மற்ற எல்லா ரவுண்ட்ஸும் அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜென்ரலைஸா ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணவங்க ஒருத்தவங்க வந்து இந்த ஆம்பிஷன் பாக்ஸ்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சொல்லியா. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எங்களுக்கு 10 கோடிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் 10 ஆப்டிடியூட் கொஸ்டின், 20 செக்யூரிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த 10 கோடிங் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நீங்க கோட் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கு கோடிங் பேசிஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அது சூடோ கோட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கலாம். அவங்க கோட் கொடுத்துருவாங்க, நீங்க ஏதாவது எரர் ஃபைண்ட் பண்றது, அவுட்புட் ஃபைண்ட் பண்றது, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு மெயில் பண்ணிருப்பாங்க. மெயிலே அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்கில் செட் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டூல், வெப் செக்யூரிட்டி, ஏபிஐ செக்யூரிட்டி, வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், அது போக ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்கிரிப்டில் பைத்தான், ஜாவா, C++, கோ, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங்கோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் அப்படி கேட்டிருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து கோட் பண்ண சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு பேசிக்ஸ் டு இன்டர்மீடியட் லெவல் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு அட்டென்ட் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? அண்ட் ரெண்டாவது 10 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூட் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு குவான்டிடேட்டிவ் தான் வந்து கேட்பாங்க. அது போக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மற்ற டாபிக்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, லைக் வெர்பல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்ஸ். இது பட் ஆப்டிடியூட்ல இருந்து நீங்க குவான்டிடேட்டிவ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போதும். அண்ட் 20 செக்யூரிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ். இந்த செக்யூரிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்களே, ஸ்கில் செட், செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டூல், வெப் செக்யூரிட்டி, ஏபிஐ செக்யூரிட்டி, வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், இதுல இருந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லியிருக்காங்களே அதுல மென்ஷன் பண்ணிருக்க ஒரு செட் ஆஃப் பார்ட்ஸ்ல இருந்து கேட்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய சொல்லியிருக்காங்க. பட் அதுல மெயினான டாபிக்ஸ் நான் என்னன்றது நான் சொல்றேன் வீடியோல. ஓகேவா? ஸோ இது வந்து ரவுண்ட் 1 இருக்கலாம். இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோடிங் பேஸ்டாவும் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸும் செக்யூரிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ அரௌண்ட் 40 to 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இவங்க வந்து ரவுண்ட் 2 கோடிங் பேஸ்ட் பேசிக் கோடிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கோடிங் இந்த ரோலுக்கு வைப்பாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். எனக்கு தெரிஞ்சு வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் ஸ்டில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நான் செட் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் பார்த்துட்டு போகிறது பெட்டர். ஸோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, பைத்தான் ஆர் ஜாவா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதில் ஸோ எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணி உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓரளவு பேசிக்ஸ் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, ஒரு ரூப்ஸ் கான்செப்ட் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, ஆறு வந்து இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டா, ஃபார் லூப், இதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேசிக் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த லிட் கோட், ஹேக்கராங்கில் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து இந்த W3 ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோட்ஸ் வந்து இது ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் அது போக உங்களுக்கு இந்தியா பிக்ஸில் சூடோ கோட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுலேயும் சம் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாமே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக போக மாட்டாங்க, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஓகே? அண்ட் அது போக உங்களுக்கு அசைன்மெண்ட் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. இந்த ரவுண்ட் வந்து கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோல் பேஸ்டாக உங்களுக்கு வந்து நடக்கிறதால அசைன்மெண்ட்
ரவுண்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து மேனுவலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதுக்கு வந்து ரிப்போர்ட் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இது கேட்க சான்சஸ் இருக்கு அசைன்மெண்ட் ரவுண்ட். அண்ட் இதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். ஓகே, ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூ பொறுத்தவரையும் டெக்னிக்கல் ஒரு ரவுண்டா நடக்கலாம், இல்ல 2 ரவுண்டா நடக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் டீம், அவங்க என்ன டீமுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. அப்படி எத்தனை ரவுண்ட்ஸா இருந்தாலும் சேம் பேட்டர்னா எல்லா இன்டர்வியூலையும் சொல்ற மாதிரி ஜஸ்ட் லைக் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ நல்லா ப்ரிப்பேர்டா போங்க. ரெண்டாவது ரெஸ்யூம்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கீங்களோ A to Z அது எல்லாத்துலயுமே நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் இந்த ரோலுக்கு ரெலவெண்டா இருந்தாலும் சரி, அன்ரெலவெண்டா இருந்தாலும் சரி, அதுல என்ன கொடுத்துருக்கீங்களோ ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் ஜோகோ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜோகோட ஹிஸ்ட்ரி அண்ட் என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயங்கள் ஜோகோ பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியுமோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ, அப்புறம் ரெஸ்யூம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அப்புறம் ஜோகோல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் போக டெக்னிக்கலா என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க அப்படின்றத அவங்க மெயிலே சொல்லியிருக்காங்க இல்லையா? அவங்க வந்து மெயில வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. த்ரெட் மாடலிங், ரிஸ்க் அசஸ்மெண்ட், அப்புறம் செக்யூர் கோடிங் ப்ராக்டிசஸ், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், வேலிடேஷன், செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், டாக்குமெண்டேஷன் ரிப்போர்ட்டிங், குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ் இதுல வந்து ஈச் கேட்டகரியா கொடுத்துருக்காங்க. இதை பத்தி எல்லாத்துமே உங்களுக்கு நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நான் இதுல மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில இந்த ரோலுக்கு பர்டிகுலர் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரையும் இவங்க சொல்லியிருக்க மெயில சொல்லியிருக்க எல்லாமே நீங்க கவர் பண்ணிருக்கணும். நான் அந்த ஒரு இதுக்குமே நான் லிங்க் தரேன். அது போக என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் தரேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பேசிஸ்ல கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மற்ற கம்பெனிஸ்ல இந்த ரோலுக்கு இந்த டாபிக்ஸ்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாவே இந்த ரோலுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அது நீங்க நல்லா படிச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டைம்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க சொன்ன அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூல இவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது போக இப்போ உங்களுக்கு இந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் மாதிரி ஒரு செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் வச்சாங்களே, ஸோ அது மாதிரி உங்களுக்கு இதுலயுமே வந்து ரவுண்ட்ஸ் வைக்கலாம். கோட் அனலைஸ் பண்ண சொல்லலாம் வல்னரபிலிட்டிஸ்ல, இல்லைன்னா ஏதாவது இன்செக்யூர் ஏபிஎஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் பேசிஸ்ல வந்து ஃபிக்ஸஸ் ஏதாவது பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியரோட பேசிக் செட் ஆஃப் ரோல்ஸ்ல ஏதாவது செட் ஆஃப் டாஸ்க் கொடுக்கலாம். அது போக உங்களுக்கு சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க யூஸ்வலா ஜோகோல. அண்ட் இந்த ரோலுக்கு பாசில்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் அதெல்லாம் போக ஜெனரலைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ரவுண்டை 2 பிரிச்சு வைக்கலாம். அப்படி சிங்கிள் ரவுண்டா வச்சாலுமே இது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேவா? இது போக உங்களுக்கு ஹெச்ஆர் இருக்கும். ஹெச்ஆர் செப்பரேட்டா நடக்கும், இல்லைனா சேம் டேல நடக்கும், இல்லைனா கால்லேயே முடிச்சிடுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு இது இருக்கும், ஆன்போர்டிங் இருக்கும். அண்ட் அதுலேயுமே உங்களுக்கு மற்ற ரோல்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும் அதுதான் இருக்கும். பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் கிடையாது. இப்ப நான் வந்து இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது போக இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எல்லாத்துக்குமே வந்து நான் செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நான் கொடுத்துருப்பேன். அதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த ரவுண்ட்ஸ்க்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும், ரவுண்ட் 2 இருக்கட்டும், ரவுண்ட் 3 இருக்கட்டும், உங்களுக்கு என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்றது இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா இது ரிலேட்டடாக பெருசாக உங்களுக்கு ரிசோர்ஸஸ் எங்கேயுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது, நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. ரைட்? ஸோ நான் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருக்கேன். பட் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ரைட்? ஸோ அது சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த பேட்சஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த பேட்சுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இன்வைட் மெயில் வரும். நீங்கள் வந்து அவைலபிலிட்டி கொடுத்துருக்கீங்க, அந்த அவைலபிலிட்டிக்குன்னு ஒரு இன்வைட் மெயில் அனுப்புவாங்க. அந்த இன்வைட் மெயில் யாருக்காவது வந்துச்சுன்னா அதுவுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் அதை வச்சு ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். அதுல உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டா எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 5 ரவுண்ட்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த ஆப்டிடியூட் நான் சொன்ன மாதிரி இருக்கும். ரவுண்ட் 2 கோடிங் பேஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணாங்க. பட் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. பட் இருந்தாலும் சொல்ல செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த ரோல் பேஸ் பண்ணி இருக்கலாம், அசைன்மெண்ட் ரவுண்ட் இருக்கலாம். ஓகேவா? ஸோ வல்னரபிலிட்டி வெப் அப்ளிகேஷன் கொடுத்து அதில் என்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்கு அதை மேனுவலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ண சொல்லலாம். அது போக உங்களுக்கு டெக்னிக்கல் ஹெச்ஆர் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இது ரவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் வேணா ஷேர் பண்ணி உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1-to-1 மென்டார்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே போய் உங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. டேரக்டா மீட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் உங்ககிட்ட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மீட்ல அவங்களுக்கு டைரக்டா மீட்னா இட்ஸ் லைக் வர்ச்சுவல் மீட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வாட்சிங். மென்டார்ஷிப்ல சொல்லி பழகிடுச்சிங்க. பாய், டாடா.